ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்வியா பியூர் சில்க்ஸ். இன்னைக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். அது நம்மளோடது பிராண்டாகவே மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த ஒரு மாடலுக்காகவே ஃபோட்டோவை மட்டும் அப்படியே எல்லாருமே வந்து வீடியோவில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் இது இருக்கா 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 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அதை போய் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்புக்குள்ளே போஸ்ட் போட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண முடியல, நாளைக்கு மேக்ஸிமம் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாடல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நான் சேனலில் பேசுகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்க போகிறேன், கண்டினியூட்டியாக எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே நிறைய கலர்ஸ் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து நம்ம கம்மி இல்லாமல் அதர் கண்ட்ரி வரைக்கும் யூஎஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிற கிளைண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு கலர் செட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து ரீச் ஆனதுக்கு நான் ஒரு பேஸாக இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாடல் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டமருக்கு தெரியும் எத்தனை பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிளாக இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னு. கான்செப்ட் பார்த்துக்கோங்க. பாட்டமில் பரதநாட்டியம் போஸ், பாடியில் ஸ்மால் புட்டா, பல்லுவில் வந்து பார்த்திங்களா என்ன கலர் ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த பல்லு வந்து காம்போவாக பார்டரில் கொடுத்துருக்கு. ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக விட்டுருக்கு ஆரி ஒர்க்குக்காக. ஸோ இந்த ஒர்க்கு இந்த கான்செப்ட் என்னென்னா இது ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம். நம்ம ட்ரெடிஷ்னல் கலரை தாண்டி இது ஒரு பேஸ்டல் இங்கிலீஷ் கலர். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு புக் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆக சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கான்செப்டையும் தாண்டி இந்த கலர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதில் மட்டுமே கண்டினியூட்டாக ஒரு 2 வீவர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. வர 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 பார்சல் டெய்லி டிஸ்பேச் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எப்படி இருந்தாலும் இதை கேட்பீங்க. இதே கலர்ஸ் மறுபடியும் நான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், வரப்போகுது. நீங்கள் நாளைக்கு கேட்குறீங்க, நாளானிக்கு கேட்குறீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. அது கண்டிப்பாக ப்ரீ ஆர்டர் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பண்ணித்தரேன். சூப்பர். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க, பாடி கலர், பார்டர் கலர், பல்லு கலருக்கு ஏற்றாப்புல ப்ளவுஸ் கலர். டபுள் ஷேட் கலர், உங்களுக்கு ஆரஞ்சாக வேணுமா பிங்காக வேணுமா எந்த சைடில் ஷேப்பில் பார்த்தாலும் இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை மட்டும் ஃபுல்லாக காட்டிடுங்க. இந்த ஒரு கலர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மேலே தூக்குங்க, பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சைட்லேருந்து பார்க்கும்போது பிங்காக தெரியும், டைரெக்டாக பார்க்கும்போது ஆரஞ்சாக தெரியும். ஸோ இதில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதே தான், சொன்ன மாதிரியே தான். பல்லு கலரு பார்டர் கலரு தான் எப்போவுமே ப்ளவுஸ் கலராக வரும். இது ஸ்டாண்டர்ட். ஒரிஜினல் சில்க்குக்கு உண்டான வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே ஷைனிங் பக்காவாக கொடுக்கும். ஏன்னா பியூர் சில்க் இல்லையா, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் வேறு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு சில்க் மார்க் டேக்கோட தான் உங்களுக்கு நான் தரவும் போகிறேன். நான் ஷேக் பண்ணும்போது அப்படியே ஷைனிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு பாருங்கள். இது வந்து பியூர் சில்கில் மட்டும்தான் கிடைக்கும். அது இல்லாமல் அதுக்காக இந்த ஷைனிங் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்குங்கிறதுனால அதுவும் பியூர் சில்க் கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை சாஃப்ட் சில்க் வாங்கினீங்க அப்படின்னா, ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமோ ஹவு டு ஃபைண்ட் சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூடியூப்பில் நீங்கள் போடுங்க, உங்களுக்கே தெரியும். அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறது, இதிலிருந்து த்ரெட்டை உருவி எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கூட அதில் சேனலில் ஆக்சுவலாக அந்த டெஸ்டிங் சேனலில் சொல்லுவாங்க. நானும் ஒரு நாள் உங்களுக்கு அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒர்க்கு, அந்த 3D ஒர்க்கு, அது ஹேண்ட்லூமில் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ப்ரொடக்ஷன் ஹைலைட். வேறு எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக ஒரு புட்டா டிசைன் பார்க்குறதுக்கும் அது 3Dயில் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது நம்ம பார்க்கும்போது ரியாலிட்டிக்காக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. அதுக்குண்டான ஒர்க்கு
டிசைன் எடுக்கிறதுலையும் வியூ பண்ணுறதுலையும் தான் இருக்குது. சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கோட ஸ்டைலே மாறிடும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங், உங்ககிட்ட ரிப்பீட்டடாக நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய கஸ்டமர் உள்ளே வந்துகிட்டே இருக்கீங்க, நிறைய புக்கிங் எடுக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்ச சஜஷன்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நான் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு சின்ன கலர், இப்படி இந்த கலர் மாற்றலாம், அந்த கலர் மாற்றலாம்னு எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் வந்து ப்ளூ கிராஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஷைடாக பார்க்கும்போது ஒரு ப்ளூவாக தெரியும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது பிங்காக தெரியும். பாட்டம் வந்து உங்களுக்கு ப்ளூ, பல்லு உங்களுக்கு ப்ளூ. ஸோ இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன ஒர்க்கு எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ கரெக்ஷன் பண்ணி கலரிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண தெரிஞ்சவங்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னா கலரிங் மட்டும்தான். அந்த கலர் கொடுக்கறதுல தான் எல்லாமே இருக்குது, அந்த காம்போவை மேட்ச் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். இதில் நிறைய இருக்குது இன்னும் காட்டுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி இருக்க வீடியோ ஒவ்வொரு சாரிக்கும் தனியாக பல்லு கலர், பாடி கலர், பார்டர் கலர், ப்ளவுஸ் கலர் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சாரிக்கும் வீடியோ வந்து பின்னாடி நான் போடுறேன். நீங்கள் அதில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் தயவு செஞ்சு அந்த லிங்கை வச்சு அப்படியே அனுப்பிச்சி விட்டு கேட்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா தான் நீங்கள் என்ன சாரீ கேட்குறீங்க, என்ன மாடல்னு தெரியும். அந்த மாடலில் இருக்கிற கலர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்து இருக்கிற கலர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டக்குன்னு நான் கொடுக்க முடியும். நீங்கள் குத்து மதிப்பாக என்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது என்னால் கரெக்டாக நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, எந்த மாடலை பார்த்தீங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு அது இந்த மாடல் இருக்கிற அவைலபிலிட்டின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், எனக்கும் டைம் சேவ் ஆகும். சும்மா ஃபாலோவர்ஸ் வர்றது, சப்ஸ்கிரைபர் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன வேணால் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். பட் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம வீடியோவை மட்டும் பார்த்து வேணுங்கிற ப்ராடக்டை வேணுங்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி 5K ரீச் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். இது அதாவது நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் காமெடி ரீல்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரீல்ஸோ போட்டு ஈஸியாக சப்ஸ்கிரைபரை வர வச்சிடலாம் கிடைக்காதவங்களுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வேணும்னு மென்ஷன் பண்ணி உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அத்தனை பேரும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.